மாயாவியின் கர்வம். சித்தூர்ல இருந்து மாயாஜாலம் செய்யற ஒருத்தன் கிருஷ்ணதேவராயர் அரண்மனைக்கு வந்தான். பல விதமா மாயாஜாலம் செஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினான். மகாராஜா, என் மாயாஜாலத்தை பார்த்து அசந்துட்டீங்களா? எனக்கு சமமா இந்த விஜயநகரத்துல யாருமே கிடையாது. அவன் பேசியது ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த மாயாவிய யாராவது ஜெயிக்க முடியுமா? யாருமே எந்திரிச்சு நிக்கல. ராஜா அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதுக்கு ராமன் தான் சரியான ஆள்னு நினைச்சாரு. ராமா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். நீ இவன் செய்ய முடியாதபடி மாயாஜாலம் செய்யணும். ராமன் பதில் ஏதும் பேசாம கவலையோட வீட்டுக்கு போனான். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? அந்த மாயாவியால செய்ய முடியாதத நான் செஞ்சு காட்டணுமா? தன் குழந்தைங்க மண்ணில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்த உடனே ராமனோட மனைவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் அரண்மனையில, வா ராமா வா, என்ன போட்டிக்கு தயாரா இருக்கியா? ஓ, நான் தயார் மகாராஜா. நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலை செய்வேன். அதை இவர் கண்ணை திறந்துகிட்டு செய்யணும். கண்ணை திறந்துகிட்டு தானே செய்யணும். ரொம்ப சுலபமான விஷயம், நான் செஞ்சிடுவேன். எங்க நீ செய் பார்க்கலாம். ராமன் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மணலை எடுத்து போட்டுக்கிட்டான். இந்த மண்ணை எடுத்துக்கோ, நீ கண்ணை திறந்துகிட்டே போட்டுக்கோ. அந்த மாயாவி தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ராஜாவும் வழக்கம் போல ராமனுக்கு நிறைய பரிசு கொடுத்தார்.